Hello guys, welcome back to the channel once again. Recently நான் ஒரு எலக்ட்ரிக் கார் பாலிஷர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வூல் பேடு கொடுத்துருக்காங்க. அடுத்து வெல்க்ரோ டிஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180mm, அதாவது 7.5 இன்ச்சுக்கான டிஸ்க். இது டி ஷேப்டு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக. அதோட வழக்கமாக கொடுக்குற எலிமருந்து சீட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்மெண்ட் ஸ்க்ரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம லேட்டராக பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அதில் அப்படின்னு. ஸோ இந்த பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. பாலிஷ் மிஷின் நம்ம இப்போ அன்ட்ராப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த மிஷினும் ஆங்கிள் கிரைண்டரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுத்துக்கான கம்பேரிசன் என்னன்றதை நம்ம வீடியோட லாஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மிஷினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்றதை முதல்ல பார்த்துடலாம். இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க, 1லேருந்து 6 வரைக்கும். ஸோ அதாவது 0லேருந்து 2300 RPM வரையும் நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக நம்ம பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்றப்ப நம்ம ட்ரிகரை இந்த மாதிரி லாக் பண்ணிக்கிற ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்காங்க. இது ஒன் டாப்பில் நம்ம ரிலீஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மிஷின் கூட நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு செட்டு கார்பன் ப்ரஷ் நம்ம கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 வாட்ஸ் கிட்ட பவர் கன்சியூம் பண்ணும். ஸோ அடுத்து நம்ம வேறு என்ன இருக்குன்றதை நம்ம செக் பண்ணலாம். இது கூடவே அட்டாச்மெண்ட் ஸ்க்ரூஸ், அதாவது இந்த டி ஷேப்டு ஹேண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அட்டாச்மெண்ட் ஸ்க்ரூஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கான டூல்ஸும் நம்ம அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஷேப்பில் தான் நம்ம ஃபிட் பண்ணணும். ஸோ இதில் 2 விதமான ஹேண்டில் நமக்கு வரும். நமக்கு ஆங்கிள் கிரைண்டரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன் சைடு மட்டும் நமக்கு ஹேண்டில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்கறனால நம்ம பாலிஷ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம அந்த வெல்க்ரோ பேடை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், 8500 RPM மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. நம்ம மிஷின் அவ்வளோ ஓடாது, 2300 RPM தான் மேக்ஸிமம் நம்மளோட மிஷின் ரன் ஆகுன்ற மாதிரி ஸ்பெக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெல்க்ரோ டைப் பேடை வந்து டேரெக்டாகவே நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறதுக்காக பின்னாடி ஒரு ஸ்விட்ச் அசம்பிளி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம போய் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணோம்னா ஃபுல் டைட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம இந்த ஊல் பேடை அன்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஊல் பேடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான ஸ்பெக்கில் தான் இருக்கும். இந்த மிஷின் கூட தரதுனால நம்ம இன்னும் குவாலிட்டியானது வந்து வேணும்னா நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஊல் பேடு பார்த்தீங்க அப்படின்னா ரோப் கொடுத்து டைப் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில பேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெல்க்ரோ டைப்பில் ஒட்டுற மாதிரியான பேடு இருக்கும். ஸோ அதை நம்ம டேரெக்டாக ஒட்டிக்கலாம். இந்த மிஷினோட கேபிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1.6 மீட்டர் லென்த் நமக்கு இருக்கும். ஸோ கேபிளை பார்க்கும்போதே தெரியுது எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் நமக்கு லோகோவும் கொடுத்துருக்காங்க, அந்த பிராண்டிங்கோட லோகோ. இந்த கேபிளை நம்ம சுற்றி வச்சுக்கிறதுக்காக ஒரு வெல்க்ரோ டைப்பான டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வர்ற மாதிரி தான் இருக்குது. இது கேபிளோடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ பவர் கொடுத்து நம்ம மிஷினை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே நமக்கு அதிகமாக ரன் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஸோ லேட்டராக நம்ம அந்த மாதிரி லோடு கொடுத்து நம்ம செக் பண்ணுறோம், நம்ம பாலிஷ் போடுறோம் அப்படின்றப்ப நம்ம அந்த ஒன்றுன்றது நமக்கு ஸ்பீடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் இந்த பிராண்டை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆன்லைன்லையுமே நல்ல ரிவ்யூ இருந்துச்சு இந்த மிஷினுக்கான ரிவ்யூ. ஸோ நான் இது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல, ஆஃப்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த மிஷினை. ஸோ ஆஃப்லைனில் நான் ரேட்டு கம்மியாக வாங்கினேன் அப்படின்றதுனால எனக்கு வாரண்ட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஆனால் இந்த ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்ட்டி நமக்கு வரும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம்னா. சார் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த எல்லோ கலர் மிஷின் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கிரைண்டரு. இதை வந்து நமக்கு பாலிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு நம்ம ஆல்ட்ரேஷன் நம்ம இதில் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்விட்ச் நம்ம அடிஷ்னலாக நம்ம ஸ்விட்ச்சு ஒன்று நம்ம வச்சாகணும். அதாவது 1 to 6 ஸ்டேஜ். நான் ஃபஸ்ட்டு ஆஃப்லைனில் ட்ரை பண்ணும்பொழுது இந்த பாலிஷிங் மிஷின் வாங்க போகிறப்ப அவங்க இதை தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் ஆங்கிள் கிரைண்டர் இருந்துச்சுன்னா அதே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்விட்சை மட்டும் நம்ம என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இது 4 இன்ச்சுக்கான நம்ம பேடு மட்டும் தான் நம்ம அதில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஹோல் காரையுமே நம்மளால் பாலிஷ் பண்ண முடியாது. அதனால தான் நான் அந்த பெரிய மிஷின், அதாவது 7.5 இன்ச்சுக்கான
பேட் போடுற மாதிரியான மிஷின் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நமக்கு 4 இன்ச்சுக்கான டிஸ்க் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம 4 இன்ச்சுக்கான டிஸ்க் நம்ம வாங்கி நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு நமக்கு ஸ்பீடு வேரியேஷன் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, வேரியபிள் பண்ணிக்கிற மாதிரி சுவிட்ச் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இதே கூட நம்ம சின்ன லெவல் பாலிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.